கரப்பான் பூச்சிகளுக்கு ஆதரவாக உணவளித்த இந்த பாய், இந்த முஸ்லீம் நல்ல விஷயத்தை செய்திருக்கிறார். போராட்டம் எவன் வேண்டாலும் நடத்தலாம், ஆனால் அதுக்கு உணவு கொடுக்குறாங்க பார்த்தியா, அவங்க தான் ஒரு மதிக்கக்கூடிய நபர்கள். அந்த மதிக்கக்கூடிய நபர்களை மரியாதையோடு நடத்தணும் மோடி அரசு. போராட்டம் என்பது நீங்கள் ஏற்படுத்தக்கூடியது அரசாங்கம், அதை சரி செய்யக்கூடியதும் அரசாங்கம் தான். ஆனால் போராட்டம் செய்யும்போது அதை முன்னிறுத்தி உண்ணாவிரதம் இருக்கும்போது அதற்கு அரசாங்கம்தான் உணவு இதெல்லாம் கொடுக்கணும், பாதுகாப்பு கொடுக்கணும். ஆனால் உணவு தனியாராக ஒரு செல்ஃபோன் கடை வைத்திருப்பவர் உணவு 40 நாளாக 30 நாளாக கொடுத்துருக்காரு. அது எப்படி கொடுக்கலாம், உனக்கு எப்படி கொடுக்குறதுக்கு அந்த யார் கொடுக்க சொன்னா அப்படின்னு சொல்லி பொய் வழக்கு போடுறீங்க. பொய் வழக்கை வாபஸ் வாங்க. ஆனால் இந்த போராட்டம் எப்படி இருக்கணும்னா, கரப்பான் பூச்சிகளுக்கு மோடியை பதவி விலகுன்னு சொல்கிறீங்க. மோடியை பதவி விலக சொல்கிறது காட்டிலையும், மோடியே இந்த மிஷினில் 100 ஓட்டு போடு, அந்த 100 ஓட்டில் ஜெயபாண்டி சயின்டிஸ்ட் வெற்றி பெற்று காமிக்கிறோம்ன்றான். அதனால் இந்தியாவில் இருக்கிற அனைத்து போலியான அரசியல்வாதிகளும் வெளிச்சத்துக்கு வந்துவிடும். இந்தியாவில் இருக்கிற போலி முதலமைச்சர், போலி பிரதமர்களை, இந்தியாவில் இருக்கிற போலி பிரதமர்கள் மூலமாக உருவாக்கிய நம்பர் 1 பணக்காரங்களும் வெளியே போயிடுவாங்க. அப்போ ஒரு கரப்பான் பூச்சி போராட்டம் ஒருவரை டிரான்ஸ்ஃபர் பண்ணுவதற்கு இந்த போராட்டம் இவ்வளவு மக்களுடைய சிரமம் தேவையில்லை. ஒரே ஒரு கோரிக்கை, உண்மையில் கரப்பான் பூச்சி மக்களுக்காக போராடியது உண்மை, பட்டதாரிகளை கரப்பான் பூச்சி சொன்னது அவர்களுக்கு ஒரு அவமானமாக இருந்தது என்றால், கரப்பான் பூச்சி கட்சி தலைவர் என்ன செய்ய வேண்டும்? இந்த மாதிரி ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு இவிஎம் மிஷினில் ஓட்டு திருட்டு செய்ய முடியுமென்றான், அதை நிரூபிக்க தயார் என்று சொல்கிறான் ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு. அதனால் மோடி மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவரா, நேரடி ஒளிபரப்பில் 100 ஓட்டு அந்த இவிஎம் மிஷினில் போடுங்க. அதே மாதிரி ஜெயபாண்டி என்ன சொல்கிறாருன்னா, அந்த இவிஎம் மிஷினில் எந்த விதமான சாஃப்ட்வேர்களும் பயன்படுத்தாமல் அந்த மிஷினை கண்ட்ரோல் செய்ய முடியுமென்றாரு. அது உண்மையா பொய்யா என்று பார்க்க வேண்டும். அப்படின்ட்டு இந்த போராட்டத்தை அப்படியே மாற்றினீங்க என்றால், மோடியே பதவி விலகுன்னு சொல்கிறத காட்டிலையும், மோடியே 100 ஓட்டு போடு இவிஎம் மிஷினில் எந்த விதமான சாஃப்ட்வேர் உதவி இல்லாமல், இந்த இவிஎம் மிஷினை ஓப்பன் பண்ணாமல் நேரடி ஒளிபரப்பில் ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு இந்த மிஷினை கண்ட்ரோல் செய்ய முடியுமென்றார். அது உண்மையா பொய்யா என்று பார்க்க வேண்டும். மோடி அரசாங்கம் ஓட்ட இவிஎம் மிஷின் மூலமாக திருடி ஆண்டது என்று ஜெயபாண்டியன் சொல்லுகிறார். அந்த ஜெயபாண்டி சொல்வது உண்மையா பொய்யா? 2014 அவர் இதற்கான பலகட்ட முயற்சிகள் எடுத்திருக்கிறார். 3 முறை சிறையிலே இருந்து வந்திருக்கிறேன். அதனால் கரப்பான் பூச்சி கட்சிகள் இந்த ஜெயபாண்டி கொடுக்கக்கூடிய இந்த பத்திரத்தின் கூடிய கோரிக்கை அடிப்படையில் இந்தியாவில் இருக்கிற அனைத்து அரசியல்வாதிகளும் ஒன்று சேர்ந்து இந்தியா முழுவதும் படிக்கிற பிள்ளைக்கு சம்பளம் கொடுக்க முடியுமா? 10, 11, 12 படித்த பிள்ளைக்கு வேலை வாய்ப்பு கொடுக்க முடியுமா?
அப்படின்னு கேட்கலாம். ஒரு படிப்பறிவு இல்லாத ஜெயபாண்டி கொடுக்குறோம்ன்றாரு, அது உண்மையாக பொய்யான்னு பார்ப்போம். மோடியே நேரடி ஒளிபரப்பில் இந்த இவிஎம் மிஷினில் 100 ஓட்டு போடு அப்படின்னு கோஷம் எழுப்பலாம். அப்போ இந்த இந்தியாவை மாற்றி அமைக்கணும் அப்படின்ற எண்ணம் இருந்தால் இந்த கரப்பான் பூச்சிகள் இந்த அடிப்படையில் கோஷத்தை எழுப்பலாம். ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு 75 நாளைக்குள்ளே நான் நிரூபித்து காமிக்க தயார். இந்த ஜெயபாண்டிக்கு ஆதரவு கொடுக்காமல் நீங்கள் எந்த போராட்டம் செய்தாலும் அது மக்களுக்கான பயனுள்ள போராட்டமாக இருக்காது. அதனால் பாருங்கள், ஒரு உதவி உணவு கொடுத்துருக்கிறாரு, அவரை பிடித்து பொய்கேஸ் போடுறாங்க. ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு இவராவதும் செல்ஃபோன் கடை வச்சுருக்காரு. ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு நான் ஒரு கூலி தொழிலாளியாக இருக்கேன், கட்டட கூலி தொழிலாளியாக இருக்கிறேன். இதே மோடி அரசாங்கம், மோடியுடைய காவல்துறை, ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு நீ ஒரு கூலி தொழிலாளி வேலை பார்க்குற, 75 நாளைக்குள்ள நீ எப்படி இதெல்லாம் செய்து காமிக்க முடியும், நிரூபித்து காட்டு என்று மோடி அரசாங்கம் ஜெயபாண்டியை சவால் விடலாம். இல்லையா, ஜெயபாண்டியை சவால் விட்டுருக்கான், அதற்கு பதில் சொல் மோடி என்று கரப்பான் பூச்சிகள் போராடலாம். இவருக்காவது செல்ஃபோன் கடை இருக்குது, எப்படி செல்ஃபோன் கடை வச்சிருக்கிறாரு, அவர் உணவு இலவசமாக போராட்டம் பண்ணக்கூடிய மக்களுக்கு கொடுக்குறாரு. அனைத்து சாதி மக்களுக்கும் அனைத்து மதத்தை சார்ந்த மக்களுக்கும் அவர் கொடுக்குறாரு. ஆனால் ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு ஒரு கட்டட தொழில் வேலை பார்க்குறவன், தினக்கூலி. ஜெயபாண்டிக்கு காலில் போடுற செருப்பை தவிர சைக்கிளோ அல்லது சொந்த வீடோ அல்லது பேங்கில் பேலன்ஸோ இல்லை. இப்படி இருக்கிறவன் ஒரு சயின்டிஸ்ட். 5 பைசா கூட வாங்காமல் 10, 11, 12 படித்த பிள்ளைக்கு வேலை வாய்ப்பு கொடுக்குறேன். வீட்டில் படிச்சுட்டு இருக்கிற பிள்ளைகளுக்கு, படிக்கிற பிள்ளைகளுக்கு படிப்புக்கு சம்பளம், படித்த நாளை வேலை பார்த்த நாளாக கருதி இழப்பீடு தொகை கொடுக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கேன். 10, 11, 12 படித்த பிள்ளைகளுக்கு. ஏன்னா பள்ளியோடமே கெதிண்டு 1ஆவதுலேருந்து 12ஆவது வரைக்கும் படித்ததுக்கு அவங்க படித்த நாளை வேலை பார்த்த நாளாக கருதி இழப்பீடு தொகையாக கொடுக்க வேண்டும். இல்லை, நான் மதுரை முழுவதும் நான் கொடுக்க தயார் 75 நாளைக்குள்ளே. இந்தியாவில் இருக்கிற பணக்காரனோ அவங்களாம் கொடுக்க முடியுமா? கொடுக்க முடியும் என்றால் பதில் சொல்லுங்கள். அதனால் கரப்பான் பூச்சி போராட்டத்தை மோடியை விலகின்னு சொல்கிறத காட்டிலையும், மோடியே இவிஎம் மிஷினில் 100 ஓட்டு போடு, அதில் 70 ஓட்டில் ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு இந்த மிஷினில் ஓட்டு போடாமலே மோடி மட்டும் கன்றாக கயிறாக வைத்து இந்த மிஷினில் 100 ஓட்டு போடட்டும், நேரடி ஒளிபரப்பில் எல்லா வாக்காளரும் பார்க்கட்டும். இந்த மிஷினை ஓப்பன் பண்ணாமல், இந்த மிஷின் எந்த விதமான சாஃப்ட்வேரை பயன்படுத்தாமல் இந்த மிஷினை கண்ட்ரோல் செய்து ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு 75 ஓட்டில் நான் வெற்றி பெற்று காமிக்கிறேன். மோடி போடக்கூடிய ஓட்டு 100 ஓட்டில் 75 ஓட்டில் ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு வெற்றி பெற்று காமிக்கிறேன். நன்றி, வணக்கம். அடுத்த டேக்கில் பேசுவோம்.